கதையோட தொடக்கத்துல அகத்தியர், கூர்ம முனிவர், நிறைய சித்தர்கள் எல்லாம் தட்சிணாமூர்த்தி கிட்ட இந்த உலகம் அழிய போகுது, நம்ம காலங்காலமா பாதுகாத்த ரகசியங்கள் எல்லாம் வீணா போக போகுது, இதற்கு காரணமா இருந்தவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு முனிவர்களும் சித்தர்களும் தட்சிணாமூர்த்தி கிட்ட சொல்ல, தட்சிணாமூர்த்திக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது, என்ன பிரச்சனை, ஒருத்தரை பழி வாங்குற அளவுக்கு அப்படி என்ன கோவம், யாரா இருக்கும்? உடனே தட்சிணாமூர்த்தி கூர்ம முனிவரை கூப்பிட்டு, யாரா இருந்தாலும் சரி, நான் கூப்பிட்டேன்னு உடனே வர சொல் அப்படின்னு சொல்ல, கூர்ம முனிவர் போனதும் எல்லா சித்தர்களும் முனிவர்களும் தட்சிணாமூர்த்தி கிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அகத்தியர் சொல்றாரு, போயும் ஒரு புலிக்கு உபதேசம் பண்ணாரு, அதனால அதோட குணமே மாறி அமைதியான விலங்கா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம பூனைக்கு 4 வேதம் ஓதுனாரு, மொத்த சிங்க குடும்பத்தையே முற்கர்ம வினையை தீர்த்து அடுத்த ஜென்மத்துல ராஜ வீட்டு பிள்ளைகளா பிறந்து மோட்சம் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. ஆதிரச கிணறுகள்ல இருந்து ஆதிரசம் எடுத்துட்டு வந்தாரு, நிறைய குளிகைகள் செஞ்சாரு, மேருமலைக்கு போய் அங்க இருக்கிற எல்லா தாது பொருட்களையும் எடுத்துட்டு வந்துட்டாரு. அப்புறம் சில முனிவர்களும் சித்தர்களும் தட்சிணாமூர்த்தி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, 6 ஆதாரங்களையும் கடந்து மனோன்மணி தாயோட சிலம்பொலி கேட்டவரு, சமுத்திரங்களை எல்லாம் தாண்டி போனவரு, சஞ்சீவி மூலிகை பறிக்கும் போது சஞ்சீவி மூலிகை மறைஞ்சு போகும்போது அதை தந்திரமா பிடிச்சவரு, 160வது அண்டத்திற்கு சென்று கத்துக்கிட்ட எல்லா சாஸ்திரம் அனைத்தையும் அங்க போய் பயிற்சி பண்ணி பார்த்தவரு, சித்தர்கள் சொன்ன எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்தவர், இப்படி பண்ணலாமா அப்படின்னு எல்லா சித்தர்களும் முனிவர்களும் இப்படி ஒவ்வொன்னா நிறையையும் குறையாவே சொல்லிட்டு வராங்க. தட்சிணாமூர்த்திக்கு ஒரு எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாயிருச்சு. யாரா இருக்குமணி, இவங்க கிட்ட யாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட தட்சிணாமூர்த்தி தன்னோட மனக்கண்ணால கடந்த காலத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. தட்சிணாமூர்த்தி முதல்ல பார்த்த விஷயம், ஒரு பலமான காடு, அந்த காட்டுல ஒருத்தர் மாடு மேய்ச்சிட்டு இருக்காரு, திடீர்னு பசுமாட்டு கூட்டத்துல ஒரு புலி பாயுது. அந்த புலிகிட்ட இருந்து தப்பிச்சு ஒரே ஒரு மாடு மட்டும் குகையில ஒளிஞ்சுக்குது. ஆனா புலியினால எந்த பசுவையும் பிடிக்க முடியல. மாடு மேய்ப்பவரை விட்டு பசுமாடு ரொம்ப தூரமா வந்துடுச்சு. மாடு மேய்க்கிறவன் நாள் முழுவதும் தேடி பார்க்கறான், கிடைக்கல. பசுமாடு புலிக்கு பயந்து குகையிலேயே தங்கிடுச்சு. பசுமாடுக்குன்னா பயங்கரமான பசி மட்டும் இல்ல, அந்த மாடு 3 மாசம் செனையா வேற இருக்கு. பசியினால அந்த குகையை விட்டு வெளியில வந்து அங்கிருந்த கருவேலி இலைகளை சாப்பிடுது. இப்படியே பசுமாடு 7 மாதங்கள் அந்த கருவேலி இலைகளை சாப்பிட்டு அப்புறம் கன்றும் ஈன்றுது. இப்படியே காலம் போக போக 2 பசுமாடும் யுகாந்த காலம் இளமையாகவே வாழுது. எல்லா சித்தர்களும் முனிவர்களும் ஒருத்தர் குற்றம் சுமத்துனாங்க இல்லையா, அவரு மூலிகைகளை தேடி வரும்பொழுது சரியா அந்த 2 பசுமாடுகளையும் பார்க்கிறாரு. அப்புறம் அவரு எப்படி இந்த பசுமாடு வந்ததுன்னு ஞான கண்ணுல பார்க்கிறாரு. அந்த கருவேலி மூலிகை உண்டே இவ்வளவு காலம் தாயும் செய்யும் வாழ்ந்திருக்காங்களான்னு புரிஞ்சுக்கிறாரு. உடனே ஞான உபதேசம் கொடுக்கிறாரு. அதாவது 5 அறிவுக்கும் மீறி 6வது அறிவை புகட்டி வாய் பேசுற வல்லமை அதற்கு கொடுத்து ஒரு வழிவகை பண்ணி கொடுக்கிறாரு. அப்புறம் அந்த பசுமாடு யுகாந்த காலம் சமாதி நிலையில் இருந்து காகங்கள் போல பறப்பதற்கான சக்தியும் கிடைக்குது. அதாவது சித்தர்கள் வானத்தில் எப்படி பறப்பார்களோ அது போல அந்த சக்தி 2 பசுமாடுகளுக்கும் கிடைக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட தட்சிணாமூர்த்திக்கு தியானத்திலேயே ஒரு சிரிப்பு. அவர் என்ன உணர்ந்தார்னா, கருவேலியிலேயே கற்பமாக்கி உண்டவனுடைய ஆயுட்காலம் நீண்டுகிட்டே போகும்னு. 2வதா தட்சிணாமூர்த்தி பார்க்கக்கூடிய விஷயம், ஒரு சோழ அரசருக்கு நடராஜ சிலையை வெறும் தங்கத்தை வச்சு சிலையை வடிக்கணும்னு ரொம்ப ஆசை. உடனே அரசர் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மிகச்சிறந்த சிற்பிகளையும் வர வச்சு, எனக்கு முழுக்க தங்கத்திலேயே நடராஜர் சிலை வேணும்னு சொல்றாரு. அதற்காக அரசர் சிற்பிகளுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு காவல் வைத்து நல்லா பாத்துக்கிறாரு. நீ என்ன கேட்டாலும் செய்ய தயார், ஆனா எனக்கு சிலையை மட்டும் நல்லபடியா வடிச்சு கொடுத்துருன்னு சொல்ல, மறுநாளே சிற்பிகள் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சிலையை அச்சு வடிவம் எடுத்து அந்த அச்சுல ஊத்துறாங்க. 1 தடவை ஊத்துறாங்க, 2 தடவை ஊத்துறாங்க, 3 தடவை ஊத்துறாங்க, இப்படியே 7 தடவை ஊத்துறாங்க. ஒவ்வொரு முறையும் அச்சுல ஊத்தும் போது கூடுற மாதிரி இருக்கு, ஆனா உடைஞ்சு போயிருது சிலை. 7 தடவை அச்சுல ஊத்தியும் எந்த பயனும் இல்ல. சிற்பிகளுக்கு ஒரே வருத்தம், என்னடா இப்படி நடக்குது, அரசருக்கு என்ன பதில் சொல்வேன்னு. நம்மளை நம்பி பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு மன சங்கடத்தோட அன்று இரவு தூங்க போறாங்க. அப்போ ஒரு சிற்பியோட கனவுல ஈசனார் சொல்றாரு, நாளைக்கு ஒரு சன்னியாசி வருவாரு, உன்னுடைய கஷ்டத்தை சொன்னா அவர் உனக்கு உதவி செய்வாருன்னு சொல்றாரு. இதே மாதிரி ஈசனார் இந்த பக்கம் வந்து எல்லா முனிவர்களும் சித்தர்களும் இவர் வாழவே கூடாது அப்படின்னு சொல்லி குறைகள் சொன்னாங்க பாத்தீங்களா, அவருடைய தாத்தா கிட்டையும் ஈசனார் சொல்றாரு. விடிஞ்ச உடனே சிற்பிகள் எல்லோரும் ஏதாவது வழி கிடைக்குமான்னு யோசிக்கிறாங்க. அப்போ அங்க சன்னியாசி வரார். அங்க இருக்கிற
இருக்கிற சிற்பி கிட்ட எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு இருந்தா கொடுங்களேன்னு சன்னியாசி கேட்கிறாரு. அங்க இருக்கிற ஒரு சிற்பி வேதனையா, அட சும்மா இருப்பா, நாங்களே பெரிய மன வருத்தத்துல இருக்கோம், நீ வேற ஏன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அந்த கூட்டத்துல இருந்த ஒரு சிற்பி கனவுல ஈசன் சொன்ன சன்னியாசி இவருதான்னு புரிஞ்சு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர்களோட பிரச்சனையை சொல்றாங்க. நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்களேன்னு சொல்ல அவரோ ஒரு சாதாரண செம்பு காசை கொடுத்து இதை உருக்கி சிலைய வடி, இப்போ இந்த சிலை உறுதியா இருக்கும்னு சொல்றாங்க. சிற்பிகளுக்கு ஒரே குழப்பம், எப்படி இது வேலை செய்யும்னு. சரி, எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம், இதையும் பண்ணுவோன்னு செஞ்ச உடனே அவ்வளோ உறுதியா அப்படியே பல மினுக்குது நடராஜர் சிலை. சிற்பிகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். சரியா அதே நேரத்துல அரசரும் வராரு. சிலைக்கு முன்னாடி இருக்கிற திரையை விளக்குனதும் அரசர் அந்த சிலையை பார்த்துட்டு கோவம்னாலும் கோவம், என்னது இது, நான் முழுக்க சுத்தமான தங்கத்துல தானே கேட்டேன், தங்கத்தை எல்லாரும் திருடிட்டீங்களா, எல்லாமே செம்பா இருக்குன்னு அவ்வளவு கோவம். சிற்பிகள், அரசே நாங்க எடுக்கல, ஒரு சன்னியாசி எங்களுக்கு ஒரு செம்பு நாணயத்தை கொடுத்தாரு, அதை மட்டும்தான் போட்டு சிலையை வடிவமைச்சோன்னு சொல்ல அரசரோ நம்பவும் இல்லை. திரும்பவும் அந்த இடத்துக்கு சன்னியாசி வராரு. அரசருக்கு சன்னியாசியை கண்டதும் மரியாதையை அழைச்சி இப்படி ஆகி போச்சுன்னு சொல்ல திரும்பவும் ஒரு வெள்ளி நாணயத்தை கொடுத்து இதை இப்ப உருக்கி சிலையை வடிங்கன்னு சொல்லிட்டு குளிகையை போட்டு மாயமா மறைஞ்சிட்டாரு. அங்கிருந்த எல்லாருக்கும் அதிர்ச்சி, என்ன நடக்குது இங்க, இப்ப வந்தது யாருன்னு புரியாம ஒரு மாதிரி குழம்பி போயிருந்தாங்க. சரி, அவர் சொன்னதையாவது செய்வோம் அப்படின்ட்டு சிலையை வடிக்கிறாங்க. மினுன்னு ஜொலிப்பா நடராஜ சிலை வந்ததும் எல்லோருக்கும் அவ்வளவு ஆச்சரியம். அடுத்த கட்டமா சிலைகள்ல இருக்கிற பிசுறுகளை எடுப்பதற்காக உளிய சுத்தியால அடிக்கும் போது உபகரணங்கள் தான் தேய்மானம் ஆகுதே தவிர சிலைய சரியான வடிவுக்கு கொண்டு வர முடியல. கஷ்டப்பட்டு நிறைய உபகரணங்கள் பயன்படுத்தி ஒரு நல்ல வடிவுக்கு கொண்டு வராங்க. சிலையோ அவ்வளவு ஜொலிப்பா மினுன்னு மினுக்குது. தட்சிணாமூர்த்திக்கு ரொம்ப சந்தோஷத்துல கண்கள்ல கண்ணீரே வந்தது. ஈசனிட்ட கட்டளையினை தவறாமல் செய்த மகாபரான்னு கண்கள்ல அவ்வளவு ஆனந்தம். கூர்ம முனிவர் அவரை கூட்டிட்டு வந்துட்டாரு. தட்சிணாமூர்த்தி கண்களை திறக்கிறாரு. அவர் தான் நம்ம போகர். யார் இந்த போகர்? சீன தேசத்துல துணிகளை துவைச்சு சலவை தொழில் செய்யும் சாதாரண ஏழ்மையான குடும்பம் அது. படிப்பறிவு இல்லாத பெற்றோருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த சில நாள்லயே அந்த குழந்தை மழலை மொழியில மந்திர சொற்களையும் உச்சரிக்குது. அப்போ அதை யாரும் பெருசாவும் எடுத்துக்கல, ஏன்னா அது அவங்களுக்கு புரியவும் இல்லை. அங்க இருக்கிற யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க நாளைக்கு அந்த குழந்தை அகிலம் போற்றும் மிகப்பெரிய சித்தராய் உருவெடுக்க போறாருன்னு. போயாங் பெயர் சூட்டப்பட்ட அந்த குழந்தை வளர்ந்தது மரியாதையின் காரணமாக போயவர்னு மாறி பின் போகர் என்று அழைக்கப்பட்டாரு. போகர் காலாங்கிநாதருடைய சீடர். சித்தர்கள்ல பல வகையான சித்தர்கள் உண்டு. ஆனா சித்தர்னு சொன்னாலே பலருக்கும் முதல்ல ஞாபகம் வருது போகர் தான். ஏன்னா சித்தர்கள்லயே மனித குலத்தின் மீது அதீத அன்பு கொண்ட நம்ம நலனுக்காக வாழ்ந்தவர் தான் ஒரு உன்னத சித்தர் தான் இந்த போகர். ஆனா அவருடைய அருமையை புரிஞ்சுக்காம நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஆரம்பத்துல ரொம்ப அவமதிச்சாங்க. ஒரு நாள் தாகத்துக்கு தண்ணி கேட்டு ஒரு கிராமத்துக்கு போறாரு. அது ஒரு அகரகாரம். அப்போ திண்ணையில உட்காந்து சில வேதியர்கள் வேதம் ஓதிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போகர் போய் குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்க உடனே அவங்க கோவப்பட்டு, ஏய் யார் நீ, எங்க முன்னாடி நீ இப்படி நிக்கிறதே தப்பு, இதுல தண்ணி வேற கேட்கிற, வெளிநாட்டுக்காரன் தானே நீ, என்ன ஜாதியோ என்ன குலமோ, போ இங்க நிக்காத அப்படின்னு ரொம்ப கொச்சையா பேசுறாங்க. போகரும் சின்ன சிரிப்போட அங்க இருந்து கிளம்புறாரு. அப்போ அவர் பூர வழியில ஒரு பூனை குறுக்க போகுது. அந்த பூனைய மெதுவா அழைச்சி பூனையோட காதல வேதத்தை ஓதுறாரு போகர். அவரை சொல்லுற வரைக்கும் பொறுமையா கேக்குது அந்த பூனை. கேட்டு முடிச்ச உடனே நடு தெருவுக்கு வந்து சத்தமா வேதங்களை அந்த பூனை சொல்ல போகரை அவமதிச்சவங்கள இருந்து ஊர்ல இருந்த அத்தனை பேரும் தெருவுக்கு ஓடி வந்து எட்டி பார்த்து அதிர்ந்து போய் ஆச்சரியத்தின் உச்சத்திலேயே போயிட்டாங்க. உடனே எல்லாரும், சாமி உங்களை தெரியாம அவமதிச்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல அப்பவும் போகருக்கு ஒரு சின்ன சிரிப்பு தான். அப்புறம் தன்னோட சித்திகளால வித்த காமிக்கிறாரு, மண்ணை பொண்ணாக்குறாரு, ஆட்கள் மறைய வைக்கிறதும் அவர்களை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதும் மிருகங்களா பேச வைக்கிறதும் இப்படி பல வித்தைகளை செஞ்சு அங்கிருந்து எல்லாரையும் வியக்க வைக்கிறாரு போகர். ஏன் போகர் இப்படி செய்யணும்? அவர் இப்படி செய்யறதுக்கான காரணம் அவர் மக்களை ரொம்ப நேசிச்சதுதான். இந்த மாதிரி சித்து வேலைகளை செஞ்சு காமிக்கும் போது மக்கள் மூஞ்சில ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் பார்த்து ரசிச்சாரு. சாப்பாடு வேணான்னு சொல்லி அழுகிற குழந்தைகிட்ட எப்படி பெற்றோர்கள் யானை போன மாதிரி நடிச்சு காட்டுவோமோ அதே மாதிரி போகரும் மக்களை ஒரு குழந்தையா தான் பார்த்தாரு. மக்கள் எல்லாரும் குவிஞ்சி மக்களோட குறைகளை சொல்லி போகர் கிட்ட உபதேசம் வாங்கிக்கிட்டாங்க. போகரும் மக்களுக்கு உடல் நலம், மனநலம், மூலிகையின் ரகசியம், வைத்திய சாஸ்திரம், தெய்வங்களை எப்படி வழிபடுறது, பூஜை எப்படி செய்வது ஒவ்வொன்னா பொறுமையா சொல்ல மக்களும் அவர் சொன்ன எல்லாத்தையும்
பின்பற்றி பலனும் அடைஞ்சாங்க. போகரை கடவுளுக்கு இணையாக வழிபட்டு கொஞ்ச நாள்லயே நிறைய சீடர்களும் உருவாக்கி இப்படியே பல நாட்களும் உருண்டோடுது. போகர் முடிஞ்ச அளவு மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டோன்னு நினைக்கிறப்போ அங்கிருந்து ஒரு சத்தம். இளமையான வயதிலேயே தன்னோட கணவனை இழந்துட்டோன்னு அந்த இளமையான பெண்ணும் அவருடைய உறவினர்களும் அழ, போகரும் ஆடி போய் கண்கலங்கி கோவமா என்னென்னமோ கண்டுபிடிச்சு என்ன பிரயோஜனம், இறந்தவங்களை மீட்க உயிர்த்தல வைக்க வழி இல்லையே அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாரு போகர். அப்போ சஞ்சீவனி மந்திரத்தை அறிஞ்சுக்கிட்டோம்னா இறந்தவங்களை உயிர்ப்பிக்கலான்னு அவரோட ஆள் மனசு சொல்லுது. விடுவாரா நம்ம போகர்? உடனே சஞ்சீவனி மந்திரத்தை தெரிஞ்சுக்க மேருமலைக்கு பறந்தே போறார் போகர். மேருமலையில இருக்கிற நவநாதங்களோட சித்தர்களின் சமாதியை அடைஞ்சு சமாதி கண்ட 9 சித்தர்களும் போகருக்கு தரிசனம் தராங்க. அப்போ போகர் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவி மந்திரத்தை தாங்கள் எனக்கு அருள வேண்டும்னு மண்டிட்டு கேட்க, அதை கேட்ட நவநாத சித்தர்கள் பயங்கர கோபமா, தெய்வ நீதிக்கு மாறா செயல்பட நினைக்கிறா நீ, அதனால் இதுவரை கற்ற வித்தைகள் எல்லாமே மறந்து போகட்டும்னு அங்கிருந்த சித்தர் ஒருத்தர் சாபம் கொடுக்க, மனம் கலங்கிய போகர், மக்கள் தொண்டு மகேசன் தொண்டு அல்லவா, இறைவன் படைத்த உயிர்கள் மீது இரக்கம் கொள்வது பாவம் என்றால் நான் கொண்ட தூய்மையான மக்கள் நல எண்ணத்தின் பலன்தான் இந்த சாபம் என்றால் நான் இங்கேயே இறந்து விடுகிறேன் அப்படின்னு கண்கலங்கி சொல்றாரு போகர். இதை கேட்ட சித்தர்கள் எல்லாம் அதிர்ந்து போய் போகர் மீது இரக்கம் கொள்றாங்க. போகனே, மிகுதியான காயகல்ப முறைகளில் முக்கியமான பலவற்றை அறிஞ்சவன் நீ, அப்படிப்பட்டவன் இறந்து போனா மக்களுக்கு மட்டுமல்ல சித்தர்களுக்கும் பெரிய இழப்பு தான் சொல்றாங்க. உனக்கு கொடுத்த சாபத்தை நான் திரும்ப எடுத்துக்கிறேன், ஆனா இறந்தவங்களை திரும்ப உயிர் பிழைக்க வைக்கணும்னு நினைக்காதன்னு எல்லா சித்தர்களும் சொல்றாங்க. அது ஆண்டவனின் அருள் பெற்றவர்களால் மட்டுமே முடிஞ்ச காரியம், அதுக்கு பதிலா நீ வேற ஒண்ணு செய்யலாமே, தகுதி உள்ளவங்களுக்கு காயகல்ப முறைகளை சொல்லி கொடு, அது மூலமா நீ அவங்கள நீண்ட காலமா வாழ செய், உன் மேல இருக்கிற அன்புனால நாங்க இப்போ உனக்கு சில காயகல்ப முறைகளை சொல்லி தரோம்னு சொல்ல, போகரோ ஒண்ணு விடாம எல்லா முறைகளையும் கூர்ந்து கவனிச்சு அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சு அங்கிருந்து கிளம்புறாரு போகர். இதுவரைக்கும் அவர் அறிஞ்சது தெரிஞ்சது கத்துக்கிட்டது எல்லாத்தையும் சீடர்களுக்கு சொல்லியும் தராரு. அதிலும் முக்கியமா இறைவன் தட்சிணாமூர்த்தி தேவி பார்வதிக்கு சொன்ன ஞான விளக்கத்தை தன்னோட குருவின் மூலமா தெரிஞ்சு வச்சிருந்த போகர் அந்த ஞான விளக்கம் 7 லட்சத்தையும் 7 காண்டமாக்கி போகர் 7000ன்னு ஒரு புத்தகமாக்கி சீடர்களுக்கும் கொடுக்க, இது தெரிஞ்சுக்கிட்ட எல்லா சித்தர்களும் கோபமா, இறைவன் தேவிக்கு ரகசியமா சொன்னத மனிதர்களுக்கு சொல்வது மகாபாவம் இல்லையா, இது எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் மன்னிக்கவே முடியாத ஒரு பெரிய குற்றம், போகர் இப்படி செய்யறதை நிறுத்தி ஆகணும்னு தட்சிணாமூர்த்தி கிட்ட போறாங்க. இப்பதான் போகரும் தட்சிணாமூர்த்தியும் நேருக்கு நேர் பார்க்க, உடனே போகர் தட்சிணாமூர்த்தியின் கால்கள்ல விழுந்து வணங்குறாரு. எல்லா சித்தர்களும் முனிவர்களும் நினைச்சது ஒண்ணு, ஆனா அங்க நடந்தது ஒண்ணு. தட்சிணாமூர்த்தி சொல்றாரு, போகர் 7000 புத்தகத்தை ஏற்கனவே மக்களிடம் போய் சேர்ந்துருச்சு, அந்த ரகசியங்கள் இப்படிதான் வெளியே போகணும்னு விதி போல் இருக்கு. சித்தர்களே, யாராக இருந்தாலும் சரி, நாம கத்துக்கிட்ட கல்வி வெளிக்காட்டுறதுனால எந்த தவறும் இல்ல, அதனால உங்களுக்குள்ள இருக்கிற போட்டி பொறாமையை உடனே விட்டுருங்கன்னு சொல்ல, போகர் எழுதிய போகர் 7000 ஞான நூல்களை ஞானம் பெற்றவர்களால தான் உணர்ந்து கொள்ள முடியும், கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்களால அந்த நூலை படிச்சு புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றாரு தட்சிணாமூர்த்தி. என்னதான் நவநாத சித்தர் சஞ்சீவி மந்திரத்தை சொல்ல மாட்டான்னு தவிர்த்தாலும் போகர் அதை தெரிஞ்சுக்கிட்ட போன இடம்